தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே வேணாம். செம்ம டேஸ்ட், நாக்கில் நிற்கிது அப்படியே, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம ரேஷன் அரிசியில் இட்லி செஞ்சு நம்ம வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. இந்த வீடியோவில் ரேஷன் அரிசியில் வந்து கிறிஸ்பியான ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய டிப்ஸில் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெறும் பிளெயின் தோசை கிடையாது, பூண்டு தோசை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பூண்டில் ஒரு தொக்கு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே பூண்டு தோசையாக நம்ம செய்ய போகிறோம். செம்மையாக இருந்துச்சு, அவ்வளோ கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னென்னு புரியும். ஹோட்டல் ஸ்டைலில் கொஞ்சம் கூட மாறாமல் மாவு எப்படி அரைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி நான் காப்பிடி உலக்கில் ஒரு உலக்களவுக்கு ரேஷன் அரிசி குண்டு அரிசியாக பார்த்து நான் எடுத்திருக்கேன். குண்டு அரிசினா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் குண்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். அதில் ஒரு உலக்கு எடுத்துக்கலாம். நல்லா குண்டு அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் நீளமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் விழுவிழுப்பாக இருக்கும். ஆனால் குண்டு அரிசினா நல்லா நம்ம கடை அரிசி மாதிரியே இருக்கும். ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசியில் காப்பிடி உலக்கில் ஒரு உலக்கு புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். ஒரு உலக்கு புழுங்கல் அரிசிக்கு அரை உலக்கு பச்சரிசி கரெக்டாக இருக்கும். அரிசியை அளந்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ உளுந்தோட அளவையும் கரெக்டாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் எல்லாம் களைஞ்சி எடுத்துக்கலாம். 200 உலக்கில் அரை உலக்கு போட போகிறோம். அதாவது 100 உலக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. என்கிட்ட இல்லை, அதனால் அதில் பாதியை போட்டுக்கிறேன். 200 உலக்கில் பாதி அளவுக்கு போட்டுக்கிறேன். 100 கிராம் உளுந்துக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். ரேஷன் அரிசியை பொறுத்தளவு எவ்வளோக்கு எவ்வளோ கழுவுறமோ அவ்வளோக்கு பஞ்சு போல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அந்த மேல் அந்த மஞ்சள் அந்த மாதிரிலாம் இல்லாமல் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. அந்த வாசனைலாம் இருக்காது. கழுவுற பக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக, அதாவது அந்த அரிசியை போட்டு நல்லா பிணையிற மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக அப்படி அழுத்தி விடுங்க. அதுலேயே ஓரளவுக்கு அழுக்கு வந்துடும். இந்த அரிசி கழுவுன தண்ணி அவ்வளோ நல்லது செடிகளுக்கு. அவங்க நம்மளுடைய ரோஸ் செடி வச்சு நம்ம வீடியோ போட்டிருந்தோம், அதில் நிறைய பேர் இதை ஊற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் நான். இப்போ நல்லா களைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி நிறையாவே ஊற்றி கொஞ்சம் நேரம், அதாவது 10 நிமிஷத்துக்கு அது அப்படியே ஊறட்டும். அரிசி 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம உளுந்தை நம்ம களைஞ்சி எடுத்துக்கலாம். உளுந்து களையிறதுக்கு ரொம்ப நேரம் களையாதீங்க. ஒரே ஒரு தடவை நிறையவே தண்ணி விட்டு நல்லா களைஞ்சி ஊற்றிக்கோங்க, போதும். அப்போ தண்ணி ஊற்றி வச்சிடலாம். உளுந்து நல்லா களைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டோம். இப்போ அரிசியை நம்ம 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம்ல, அதை நல்லா அழுத்தம் கொடுத்து கழுவணும். 10 நிமிஷம் ஊறினால இன்னும் அழுக்கு அதிகமாக வந்துடும். எந்த அளவுக்கு கழுவணும்னா ஒரு 5-6 தடவைக்கு மேலேயே நான் தண்ணி ஊற்றி 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 அலசிக்கிட்டே கழுவிட்டே இருக்கணும். அதாவது அரிசியில் தண்ணி ஊற்றும் போது தெளிவாக அந்த அரிசி தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம கழுவ வேண்டியிருக்கும். நிறைய நேரம் கழுவுனா தான் அந்த அழுக்கெல்லாம் போகும். நல்லா அரிசி கண்ணாடி தான் அப்படியே தெரியணும். அந்த அளவுக்கு நம்ம கழுவணும். அரிசியை நல்லா களைஞ்சிட்டேன். இப்போ இந்த தண்ணியை நம்ம ரோஜா செடிக்கு நம்ம அரிசி கழுவுன தண்ணியை ஊற்றிடலாம். நிறைய பேர் கமெண்ட்டில் இது சொல்லியிருந்தீங்க, அரிசி கழுவுன தண்ணி ஊற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சரி, ஊற்றிக்கலாம். வேஸ்ட் ஆக்காமல் செடிக்கு ஊற்றிடலாம்.
எந்த அளவுக்கு தெளிவாக அந்த அரிசி நல்லா தெரியுது பாருங்கள், அந்த அளவுக்கு கழுவணும். அப்போ தான் அந்த வாசனை, கெட்ட வாசனை இருக்காது. உளுந்து ஊறுது, அரிசி ஊறுது, எப்படி ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊறட்டும். முதல்ல நான் இதை வந்து சேர்த்து தான் அரைக்க போகிறேன். ஆனால் அதுலேயும் ஒரு சில பக்குவம் இருக்குது. ரெண்டையும் சேர்த்து போட்டு தான் அரைக்கணும். ஆனால் இட்லிக்கு அரைச்ச மாதிரி வந்து தனித்தனியாக உளுந்தும் அரிசியும் தனித்தனியாக அரைக்க போகிறதில்ல, சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அதுக்கும் ஒரு சில பக்குவம் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். லைட்டாக இப்போ தண்ணி தெளிச்சிட்டு நம்ம உளுந்து சேர்த்துக்கலாம். உளுந்து சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா அரைக்கட்டும். தண்ணி லைட்டாக தெளித்து மட்டும் விட்டுக்கலாம். உளுந்து ஒரு 10 நிமிஷம் அரைச்சிருச்சு. இப்போவே நல்லா வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில், அதாவது கால்வாசி அரைஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய அரிசி இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். அரிசியும் உளுந்து சேர்ந்து சூப்பராக அரைச்சிருச்சு. இது என்ன பதம் அப்படின்னா, ரவைக்கு அடுத்த பதம். ரவை நல்லா குறுனியாக இருக்கலாம், அதுக்கு அடுத்த பதம் ஒரு ஓட்டுனா சரியாக வரும். இப்போ அரைச்சிருச்சு. இப்போ நம்ம அள்ளிக்கலாம். மாவு அள்ளிட்டு கரைச்சிலாம் வைக்க வேணாம். உப்பு சேர்க்க போகிறதில்ல. உப்பை வந்து நம்ம பொங்கிட்டு அடுத்த நாள் காலையில் தான் வந்து நம்ம உப்பும் இன்னொரு அதோட சேர்த்து உப்போடு சேர்த்து இன்னொரு பொருள் சேர்க்கணும். அந்த ஒரு பொருள் சேர்த்தா தான் இன்னும் வந்து எக்ஸ்ட்ராவாக அந்த ஹோட்டல் ஸ்டைலில் இருக்க அந்த ப்ரௌனி எல்லாமே சூப்பராக வரும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. ஒரு நைட்டு 6-7 மணிக்கு ஆட்டினீங்கன்னா அடுத்த நாள் காலையில் தான் நம்ம தோசை இட்லி ஊற்றியும் அந்த நேரத்துக்கு வந்து பொங்குனா கரெக்டாக இருக்கும். மாவு நல்லா பொங்கிருச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு, அதாவது சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கலாம். இந்த 1 ஸ்பூன் சீனி சேர்க்கறது அந்த தோசைக்கு வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக அதை சேர்க்கணும். கடலைப்பருப்பு எல்லாமே டேஸ்ட் இருக்கும். ஆனால் இதையும் கொஞ்சம் சேருங்க. அப்போ தான் ஹோட்டல் ஸ்டைலில் அந்த தோசை கிடைக்கும். தோசை மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூண்டு தோசைக்கு தேவையான அந்த தொக்கை ரெடி பண்ணிடலாம். பூண்டு மிக்ஸி ஜாரில் சேர்க்குற அந்த வீடியோ வந்து லைட்டாக மிஸ் ஆயிடுச்சு. நான் சொல்லிடுறேன். 1 கப் அளவுக்கு பூண்டு, 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், கொஞ்சம் புளி, அதுக்கு மேலே சேர்க்காதீங்க. இப்போ நான் வந்து கெட்டி பெருங்காயத்தை வந்து நான் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே தண்ணியோட லைட்டாக கலக்கிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை உங்கள்கிட்ட பவுடராக இருந்ததுன்னா நீங்கள் பவுடராக இருந்துச்சுன்னா அந்த பெருங்காயத்தை பவுடராக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் பவுடராக சேர்க்குறீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா அரைப்படும். அதுக்காக இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க. இப்போ பூண்டை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டோம். இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அடுப்பில் மண் பாத்திரத்தை வச்சுட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் மட்டும்தான் சேர்க்கணும். நல்லெண்ணெய் வந்து ஊறுகாய்க்கு தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தொக்குக்கு வந்து கடலெண்ணெய் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக 3 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கருவேப்பிலையை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த நேரத்தில் சேர்த்துக்கலாம். ஏன் பொடி பொடியாக கட் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம தோசையில் தான் வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். முழுசாக போட்டு அப்படியே எடுத்து போட்டுருவாங்க. நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டோம்னா அப்படியே தோசையோடு சேர்த்து சாப்பிடும்போது தெரியாது, கருவேப்பிலை இருக்கிறதே தெரியாது. ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கருவேப்பிலையில் அவ்வளோ சத்து இருக்குது. ஆனால் அதை தூக்கி தான் போடுறோம். இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணுறோம் அப்படின்னா தெரியாது, நம்மள அறியாமலே நம்ம சாப்பிட்ருவோம். ஸோ இதை அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பூண்டை சேர்த்து, பூண்டு பேஸ்ட் நல்லா சேர்த்துட்டு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸி ஜாரை கழுவிட்டு அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதி வரட்டும். லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ரொம்ப 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 கம்மியாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இதுதான் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து சூப்பராக எடுத்து கொடுக்கும். புளியை அதிகப்படுத்திட்டாலோ இல்லை வெல்லத்தை அதிகப்படுத்திட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. கரெக்டான அளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வற்றணும். ஓரளவுக்கு நல்லா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த அல்வா பதம் வரும்னுவாங்களே, எடுத்தோன்னா அப்படி சட்டியில் ஒட்டாமல் வரும்ல, அந்த பதம் அளவுக்கு நல்லா வற்றணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லைட்டாக கரண்டி போட்டு ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு விட்டுருங்க. அது நல்லா சுண்டி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். சூப்பராக நம்மளுடைய பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சிங்க பாருங்கள். அப்படியே சூப்பராக வருது பாருங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இதை வந்து வெறும் தோசைக்கு மட்டும் இல்லை, சாப்பாடு இல்லை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். நீங்கள் சாதத்தில் போட்டு இதை போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே கொடுத்து விடலாம் குழந்தைங்களுக்கு. இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். நான் இன்றைக்கி கொஞ்சமாக தோசைக்காக மட்டும் செஞ்சுருக்கேன். என் பொண்ணு இதை சாப்பிட்டு பார்த்துட்டு உடனே எனக்கு கொஞ்சம் நிறைய எக்ஸ்ட்ராவாக செஞ்சு வச்சுக்கோமா அப்படின்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம். இப்போ நம்ம நார்மலாக தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் விட்டு நார்மல் தோசை ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு தோசை செய்யலாம். 1 கரண்டி அளவுக்கு குழிக்கரண்டியில் மாவு எடுத்து தோசைக்கல்லில் ஊற்றிட்டு இந்த குழம்பு கரண்டி இருக்குல்ல, அதை வச்சு தோசை ஊற்றுங்க. அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும்.
நம்ம குழிக்கரண்டியே வச்சு நம்ம ஊற்றுனீங்கன்னா நார்மல் வீட்டில் ஊற்றுற தோசை மாதிரி தான் இருக்கும். இதை வச்சு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஊற்றுனீங்கன்னா அப்படியே ஹோட்டலில் சாப்பிட்ற அதே தோசை மாதிரியே இருக்கும். இந்த தோசை ஊற்றும் போது அப்படியே ஓப்பனாகவே விட்டுருங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த கடையில் சாப்பிட்ற அந்த ஃபீல் வேணும்னா அப்படியே ஓப்பனாகவே விட்டுருங்க. இப்போ நல்லா எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்கள். நம்ம வேணும்னா இந்த மாதிரி முக்கோணம் மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை நார்மலாகவே சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருக்கு பாருங்கள். நம்ம கடலைப்பருப்பு சீனி எல்லாம் சேர்த்தோம்ல அதோட எஃபெக்ட்டு. ஸோ நம்ம வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம கோபுரம் மாதிரி நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம பூண்டு தோசை செஞ்சுக்கலாம். அதுக்கு தேவையான மாவு ஊற்றிட்டு அதே மாதிரி அந்த வெஞ்சர கரண்டியில் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மேலோட்டமாக எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். லைட்டாக வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அந்த தொக்கை போடணும். ஊற்றினோன்னு டக்குன்னு தொக்கை போட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த தொக்கை போட்டுக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ரேசன் அரிசியில் மாவரைச்சி சூப்பராக முறுமுறுன்னு ஹோட்டல் ஸ்டைலில் தோசை, அதுவும் பூண்டு தோசை ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த பூண்டு தோசை என்னோடய ஃபேவரேட்டாகவே மாறிடுச்சு. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். செம்ம டேஸ்ட். நாக்கில் நிற்கிது அப்படியே, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது.